Hello வணக்கம் friends, this is Sudarshan. Innovate Maintain Database Module 5. பாருங்க friends, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வரேன்னு சொல்லுவேன் இந்த கிளாஸில். நான் ஒரு டேட்டாபேஸில் டேபிள்ஸ் எல்லாம் ஓகே நான் க்ரியேட் பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னு சொன்னால் நான் டேபிள்ஸை சரியான முறையில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாருங்க ஒரு பிரச்சனை நமக்கு வந்துச்சுன்னு தான் அதுக்குரிய தீர்வு எப்படி முன்வைக்கிறேன்னு நமக்கு தெரியும். நம்ம சரியாக செஞ்சுட்டு போயிருக்கேன், நீங்கள் செஞ்சக்குள்ளே சில எரர்ஸ்கள் வரலாம். அந்த எரர்ஸ்கள் என்ன மாதிரி இருக்கும், எப்படியான எரர்ஸ்கள் வரும், அதை எப்படி நம்ம தீர்த்து கொள்ளலாம்ன்றது தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். இப்போ இதை கவனம் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதே டேட்டாபேஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண டேட்டாபேஸில் 2 டேபிள்ஸ் இருக்குது. பார்த்தோம்னு சொன்னால் கோர்ஸ் டேபிள், அதே மாதிரி ஸ்டூடெண்ட் டேபிள். இப்போ இந்த டேபிள் 2மே கிரியேட் பண்ணிட்டேன். சரியா, இதே மாதிரி 2 டேபிள் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். எடுத்து வேற ஒரு நேமில் கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். சி என்ற ஒரு டேபிள், சிஓ என்ற ஒரு டேபிள், எஸ்டி என்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ரெண்டும் அதே டேட்டா டைப் டேட்டா ஃபீல்டில் தான் கிரியேட் பண்ண போகிறேன். நீங்கள் வர்ற பிள்ளைகள் எப்படியான பிள்ளைகள் விடுவீங்கன்ற இப்போ நான் எடுத்து உங்களை சுட்டி காட்ட போகிறேன். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் கிரியேட்டுக்குள்ளே போய்க்கொள்கிறேன். அதே மாதிரி டேபிள் டிசைன் தான். ஓகே, ஃபீல்டு நேமை கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்டூடெண்ட் டேபிளை க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம். நான் ஸ்டூடெண்ட் டேபிள் இண்டெக்ஸ் நம்பரை போட்டோம். இண்டெக்ஸ் எல்லாம் ஹேபிட்டலில் பண்ணியிருக்கோம். இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, இண்டெக்ஸ் நம்பர் நம்பரில் கொடுத்துருக்கோம். 100, 101 வரவுடைய நம்பரில் கொடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி எஸ்டி நேம் கொடுத்துருக்கோம். எஸ்டி நேம். ஓகே, அவர் டெக்ஸ்ட்ல இருக்கட்டும். கரெக்டர்ஸ் ஒரு 30 கொடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அவருடைய அட்ரஸ். ஓகே, அட்ரஸ் கொடுத்தாச்சு. வேற என்ன எடுத்து அப்ளை பண்ணிக்கொண்டோம். டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் ஓகே அவர் டெக்ஸ்ட் தான், அவருக்கு ஒரு 30 கரெக்டர்ஸ். பட் டேட் ஆஃப் பர்த் டிஓபி. டேட் ஆஃப் பர்த் டேட் அண்ட் டைம், அவருக்குரிய டேட் அண்ட் டைம் போட்டுக்கொள்ளலாம். அவருக்குரிய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்மேட்டெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. அது நமக்கு தெரியும் என்ன டேட் அண்ட் டைமில் ஃபார்மேட்டில் வரணும். அதே மாதிரி நம்ம அடுத்த கொடுத்துக்கொள்ள போகிறோம் ஃபோன் நம்பர். மற்ற பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டெக்ட் நம்பரை போட்டுக்கொள்ளலாம். ஓகே, பி நம்பர் 2 போட்டுக்கொள்கிறேன். நம்பர் பிஹெச் நம்பர். ஓகே, இப்போ இவருக்கு டிரெக்டாக எரர் காட்டுறாரு. ஓகே, இப்போ சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அடிப்படையில் இந்த டேபிள் சரியான முறையில் கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டேபிளில் நம்ம ப்ரைமரிக்கு நம்ம அப்ளை பண்ணலை. இப்போ நான் நேரத்தோட ப்ரைமரிக்கு இங்கே டிசைனுக்குள்ளே போய் நம்ம அப்ளை பண்ணாமல் இங்கே இந்த அப்ளை பண்ணாமல் நம்ம போகக்குள்ளே என்ன பிரச்சனை வருதுன்னு பார்ப்போம். இப்போ டேரெக்டாக நான் ரைட் கிளிக் பண்ணி சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். டேபிளோட நேம் நம்ம சொன்ன மாதிரி எஸ்டி என்று கொடுத்துக்கொள்கிறேன். ஓகே, வேர்டை பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னு சொன்னால் மெசேஜ் ஒன்று தராரு. தேர் இஸ் நோ பிரைமரி கீ டிஃபைன். கீழே சொல்கிற although a primary key isn't required, it's highly recommended. A table must have a primary key for you to define relationship between the table other tables in the database. Do you want to create a primary key now? இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு ரிலேஷன்ஷிப்பை செய்யக்குள்ள கட்டாயம் ஒரு ப்ரைமரி கீ இருக்கணுமென்ற அடிப்படையில் அவர் சொல்கிறாரு. இப்போ கட்டாயம் இருக்கணுமென்ற ரூல்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ப்ரைமரி கீ இருந்ததுன்னு சொன்னால் நல்ல ஒரு டேபிளில் அது இருந்தாலும் ஓகே தான், இல்லை அப்படின்னு சரி தான். கட்டாயம் ப்ரைமரி கீ இருக்கணுமெண்டு இல்லை, இல்லாமலும் ப்ரைமரி கீ இல்லாமலும் டேபிள்ஸ்கள் வரலாம். இப்போ அந்த அடிப்படையில் கேட்குறாரு டூ யூ வாண்ட் டு கிரியேட் அ ப்ரைமரி கீ. நம்மளுக்கு மெசேஜ் வந்தோடனே டென்ஷனில் இப்போ எடுத்த
ஓகே, இப்போ அவரு நம்ம வந்து யாரு பிரைமரிக்கு வரணும்னு சொல்லவே இல்லை. பட் இங்கே வந்து எஸ்ஸை கொடுத்தோம்னு சொன்னால் இங்கே வேணும்னு சொன்னால் கிரியேட் பண்ணி பார்ப்போம். எஸ், அப்போ எஸ்டி என்ற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி விட்டுது. பட் இங்கே பாருங்க, இங்கே ஐடி என்றதை வந்து அவரே கிரியேட் பண்ணி விட்டுத்தாரு. ஐடி என்றதை வந்து அவரே கிரியேட் பண்ணி விட்டுத்தாரு. ஏன்னு சொன்னால் நம்ம தான் இண்டெக்ஸ் நம்பரை கொடுக்கவே இல்லையே. அப்போ இங்கே வந்து இண்டெக்ஸ் நம்பர் நம்ம என்ன செய்யல, பிரைமரிக்கா கிளிக் பண்ணி போட்டு பிரைமரிக்கு கொடுக்கல. ஆகவே வந்து நம்ம அவர்கிட்ட வந்து டூ யூ வாண்ட் கிரியேட் பிரைமரிக்கு நவ் ஒன்று கேட்டிருக்காரு. நம்ம எஸ் கொடுத்தோம். ஆகவே வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாரு. ஆகவே வந்து இப்போ ஓட்டோ நம்பர் ஏன் கொடுத்துருக்காருன்னு சொன்னப்ப நம்ம தானே வந்து அவர் ஓட்டோவை வந்து அவர் டிஃபைன் பண்ணபடியே வந்து ஓட்டோ நம்பர் டிரெக்டாக என்ன செய்யும், 1 2 3 4 அவர் அப்படி அவரே கிரியேட் பண்ணி போயிடுவார். அப்போ இந்த அடிப்படையில் வந்து இப்படியான பிரச்சனைகள் வரும். கவனத்தில் கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து அப்போ ஒரு டிசைன் பண்ணக்குள்ள வந்து கவனத்தில் கொள்ளுங்க. இவர்கிட்ட இண்டெக்ஸ் நம்பர் தான் வரணும். அப்போ இப்படியான பிரச்சனை வரக்குள்ள இப்போ நம்ம வந்து பிளவர் சகஜம்தான். இப்போ சாரி, இப்போ பிரச்சனை வர பெரிய விஷயம் இல்லை. பட் இப்போ இங்கே இந்த பிரச்சனை எப்படி தீர்த்து கொள்றேன். இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கிற இந்த ரோ வந்து நம்மளுக்கு தேவையே இல்லை. அப்படி தேவையில்லைன்னு சொன்னால் இப்போ இண்டெக்ஸ் நம்பர் தான் நம்ம பிரைமரிக்கு கொடுக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த இவரை கிளிக் பண்ணி போட்டு ஃபர்ஸ்ட்டு பிரைமரிக்கு எடுத்து விடுவோம். அப்போ நம்மளுக்கு இந்த மேலுக்கு இருக்கிற ரோ தேவையே இல்லை. அப்போ இந்த குறிப்பிடப்பட்ட ஐடின்றதுக்கு முன்னுக்கு வச்சு நம்ம எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஓகே, கிளிக் பண்ணிட்டு அந்த yellow கலரில் இருக்கிறதுல முன்னு பாருங்கள், ஒரு அரோ மாதிரி ஒரு மார்க் இருக்கும் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் கிளிக் பண்ணி டிலீட் ரோ. நம்மளுக்கு இந்த ரோவே தேவையில்லை. ஓகே பாருங்க, இப்போ இந்த ரோவை டிலீட் பண்ணிட்டேன். இவரை டிலீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன செய்ய போகிற இண்டெக்ஸ் நம்பருக்கு பிரைமரிக்கு கொடுத்துக்கொள்கிறோம். ஓகே, பிரைமரிக்கு இவரை ரைட் கிளிக் பண்ணி இப்போ க்ளோஸ் பண்ணி கொள்கிறேன். இப்போ இந்த டேபிள் வந்து சரியான முறையில் இருக்காரு. இண்டெக்ஸ் நம்பர் தான் அடுத்த பிரைமரிக்கு. அதே போல் மற்ற டேபிளையும் கிரியேட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து குயிக்கான முறையில் டேபிள் டிசைன் மற்ற டேபிளோட நேம் வந்து கோர்ஸ். அப்போ COURSE கோர்ஸ். கோர்ஸ் நம்பர். ஓகே, கோர்ஸ் நம்பர் வந்து C001 டெக்ஸ்ட் கொடுப்போம். நான் ஃபீல்ட் ப்ராப்பர்ட்டிஸ் போடலை, நீங்கள் போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி சி நேம், கோர்ஸ் நேம் போட்டுக்கொள்கிறேன். அதுவும் வந்து டெக்ஸ்ட்லாம் வரப்போகுது. மற்ற வந்து கோர்ஸ் ஃபீஸ் வரப்போகுது. நமக்கு கோர்ஸ் ஃபீஸ் அவர் வந்து கரன்சி ஃபார்மேட்டில் வரப்போகிறாரு. கரன்சி ஃபார்மேட். அதே மாதிரி டியூரேஷன். ஓகே, டியூரேஷன் வந்து டெக்ஸ்ட்லாம் வரப்போகுது. 6 months 1 year 2 year அடிப்படையில். இவருக்கு வந்து இண்டெக்ஸ் நம்பரை போட போகிறோம். வந்து அந்த டேபிளில் ஸ்டூடெண்ட் டேபிளில் பிரைமரிக்கு இந்த டேபிளில் வந்தபடி அவருக்கு வந்து பேர் ஃபாரின் கீ இண்டெக்ஸ் நம்பர். அப்போ அங்கேயும் இண்டெக்ஸ் நம்பர் டெக்ஸ்ட் நம்பரில் கொடுத்தோம், இங்கேயும் நம்பரில் கொடுக்கணும். அப்படின்னா தான் ரிலேஷன்ஷிப் சரியாக நடக்கும். ஏன்னா ஒரு இரண்டும் ஒரே டைப்பாக இருக்கணும், டேட்டா டைப்பாக இருக்கணும். 2 பேரும் ஒரே ஃபீல்டு நேமாக ஒரே மாதிரி இருக்கணும். அப்படின்னு சொன்னது சரியான முறையில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இந்த அடிப்படையில் இவரத்தை நம்ம பிரைமரிக்கு டிஃபைன் பண்ணல. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ சேவ் பண்ணக்குள்ள இந்த பிரச்சனையை நேரத்தோடு எப்படி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணிக்கொள்கிறேன். சேவ் பண்ணக்குள்ள டேபிளோட நேம் வந்து CU. ஓகே, CU ஒன்று கொடுத்துக்கொள்கிறோம். ஓகே, இப்போ இவரத்தை கேட்குறாரு வந்து தேர் இஸ் நோ பிரைமரிக்கு டிஃபைன். இப்போ நானே ஒரு பிரைமரிக்கு டிஃபைன் கிரியேட் பிரைமரிக்கு நான் ஒன்று இருக்கிறப்ப கிரியேட் பண்ண என்ன செய்வார், ஐடின்ற ஒரு ஆளை கிரியேட் பண்ணி அடுத்த ஓட்டோ நம்பர்ன்றதை வந்து மேலுக்கு ஒரு ரோவில் கொடுத்துருவாரு. அப்போ இது நம்ம தேவையில்லை. அப்படி மெசேஜ் வந்து வாய்ச்சி பார்த்து என்ன செய்யலாம், கேன்சல் பண்ணிட்டு அப்போ டிரெக்டாக எடுத்து இப்போ நம்மளோட கோர்ஸ் நம்பர் பிரைமரிக்காக கொடுக்கலாம். ஆகவே ஒரு பிரைமரிக்காக கொடுத்துக்கொள்வோம். இப்போ சேவ் பண்ணிக்கொள்ளுங்க. கோர்ஸ்ட நேம் வந்து டேபிளோட நேம் வந்து CU. ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ சரியான முறையில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்காரு. அப்போ இந்த அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து டேபிள்ஸ் எல்லாம் வந்து சரியான முறையில் வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிற. அப்போ நீங்கள் இந்த ஃபீல்டு நேமும் ப்ராப்பர்ட்டிஸ் அதே மாதிரி டேட்டா டைப்ஸை சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. கட்டாயம் உங்களோட இந்த டேபிளில் காணப்படுற இந்த ப்ரைமரி கீ அதே மாதிரி இந்த டேபிளில் காணப்படுற இந்த ஃபாரின் கீ எல்லாம் வந்து சரியான முறையில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையுமே வராது. கட்டாயம் கவனிச்சு கொள்ளுங்க. கோர்ஸ் டேபிளில் காணப்படுற இந்த இவருக்கு டெக்ஸ்ட் வந்து இவருக்கு ஃபாரின் கீ இல்லை, கோர்ஸ் நம்பர் சம்மந்தமாக எந்த ஃபாரின் கீயுமே இல்லை, பிரைமரி கீ மட்டும்தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் டேபிளில் வந்து நமக்கு பார்த்தோம்னு சொன்னால் இவருக்குரிய இண்டெக்ஸ் நம்பர் வந்து பிரைமரி கீயாகவும் கோர்ஸ் டேபிளில் வரக்குள்ள வந்து அவர் இண்டெக்ஸ் நம்பர் ஃபாரின் கீயாகவும் இருக்காரு. அப்போ இந்த இண்டெக்ஸ் நம்பர்ன்ற டெக்ஸ்ட்டும் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற இந்த இண்டெக்ஸ் நம்பர்ன்ற டெக்ஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்காரு. மற்றது கோர்ஸ் டேபிளில் இருக்கிற இந்த நம்பரும் இண்டெக்ஸ் நம்பருக்குரிய டேட்டா டைப்ஸும் ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்கிற இந்த இண்டெக்ஸ் நம்பருக்குரிய டேட்டா டைப்பும் சேம் டேட்டா டைப், சேம் ப்ராப்பர்ட்டிஸ்,
சேம் டேட்டா டைப், சேம் ஃபீல்டு நேம். அப்போ இப்படி இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த வித கன்ஃபியூஸுமே இல்லாமல் செஞ்சு கொள்ளலாம். அப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம வேர்டை வச்சு குயிக்கான முறையில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம், க்ளோஸ் ஹோல்ட் பண்ணலாம். இப்போ ஒரு நான் க்ளோஸ் ஹோல்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நம்ம ஒரு டிசைன் வியூவை பார்க்குறேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், இவரை ரைட் கிளிக் பண்ணி டிசைன் வியூக்குள்ளே போகலாம், அல்ல இவரை டபுள் கிளிக் பண்ணிட்டு இவரை கிளிக் பண்ணியும் டிசைன் வியூக்குள்ளே போய் நம்ம தேவையான மாதிரி செஞ்சு கொள்ளலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வந்து ரிலேஷன்ஷிப் பண்ணும் போதே உங்களோட ரெக்கார்ட்ஸில் என்டர் பண்ண முதலே இந்த இதெல்லாம் வந்து சரியான முறையில் கொடுத்துக்கொள்கிறீங்க. நீங்கள் மட்டாக்கள் சரியோ பிள்ளையோ நம்ம தேவையில்லை. இந்த ப்ரைமரி கீம், இந்த ஃபாரின் கீம் சரியாக கொடுத்துக்கொள்ளுங்க. சரியான ஃபீல்டு நேம், சரியான டேட்டா டைப். அப்படி இருக்கும்போது சொன்னால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அங்காலே சகல விதமான கொஷனுக்கு வந்து உங்களால் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துன்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.